உங்க டெய்லி மார்னிங்கோட ரொட்டீனை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நீங்க ஸ்கூலுக்கு போறீங்கனாலும் சரி, இல்ல ஆபீஸ்க்கு போறீங்கனாலும், இல்ல காலேஜுக்கு போற ஒரு காலேஜ் மேட்டா இருந்தாலும் சரி, என்னைக்குமே தெரிஞ்ச அந்த ஒரே ரூட்டை ஃபாலோ பண்ணி நம்ம அந்த காலேஜுக்கு போவோம். டெய்லியும் போயிட்டு இருக்க ஒரே ரூட். ஈவன் தோ அந்த காலேஜுக்கோ இல்ல ஸ்கூலுக்கோ இல்ல அந்த ஆபீஸ்க்கோ பல வழிகள்ல போகலாம்னு நமக்கு பார்த்து இருந்தாலும் நம்ம டெய்லி இந்த ஒரே ரூட்ல தான் போவோம். அந்த ஒரே வெஹிக்கல்ல தான் போவோம். அந்த பர்டிகுலர் பஸ் வந்தா அந்த பஸ்ல ஏறி போவோம். பட் பல பஸ்கள் இருக்கலாம் அந்த பர்டிகுலர் டெஸ்டினேஷன் போறதுக்கு. அதே மாதிரிதான் நம்ம கரியர்லயும் சரி, ரிலேஷன்ஷிப்லயும் சரி, நமக்கு பல வாய்ப்புகள் இருக்கு. பட் ஸ்டில் ஒரு கரியர் எடுக்கிறோம்னா நமக்கு எதை பேஸ் பண்ணி அனலைஸ் பண்றோமோ இல்லையோ, பல பேர் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, இந்த சொசைட்டி என்ன சொல்லிட்டு இருக்கு, இந்த படிப்பு எடுத்தா நல்லது அப்படின்னு சொல்லி பல பேர் ஃபெமிலியாரிட்டியா நிறைய மெஜாரிட்டி யார் என்ன சொல்றாங்களோ அதை தான் நம்ம சூஸ் பண்றோம். சேம் தான் ரிலேஷன்ஷிப்லயும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு வீட்டுல பொண்ணு பாக்குறாங்க, மாப்பிள்ளை பாக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே சுத்தி நல்லா தெரிஞ்சவங்க கிட்ட ரொம்ப ஒரு சேஃபான என்விரான்மெண்ட்ல தான் அந்த ஜாதகத்தெல்லாம் ஃபர்ஸ்ட் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. காலங்கள் கடக்க தான் அவங்க கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம், கொஞ்சம் அமைதியான போது கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி பல இடங்கள்ல ஜாதகம் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. நீங்க ஒரு செகண்ட் நின்று யோசிச்சு பார்த்துருக்கீங்களா, நம்ம ஏன் இந்த விஷயத்த கரெக்டா பண்ணிக்கிட்டு இருக்கோம்? தொடர்ந்து டெய்லியும் ஒரே பாத்துல டிராவல் பண்றது. பல பேர் ஏன் ஒரே கரியர் பார்த்து சூஸ் பண்றாங்க? ஏன் இந்த ஜாதகம் பாக்குற விஷயங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப்ல போறதுக்கு முன்னாடி ஒரு தெரியாத இடத்துக்கு போகாம ஒரு தெரிஞ்ச இடத்துல தனக்கான விஷயங்களை தேடிக்கிறாங்கன்னு என்னைக்காவது ஒரு நாள் உட்காந்து யோசிச்சிருக்கீங்களா? சில பேர் இல்ல பல பேர் இதுக்கான பதில் என்னன்னு சொல்லுவாங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச விஷயத்த பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியா இருக்கு, கொஞ்சம் எஃபிஷியன்டா சீக்கிரம் அந்த வேலையை முடிக்கிறேன், எனக்கு போக வேண்டிய காலேஜுக்கு நான் இந்த பாத்துல போகும்போது நான் சீக்கிரம் போவேன்னு தெரிஞ்சிடும், அதனால நான் இந்த பாத்துல போறேன், எனக்கு தெரிஞ்சவங்க கல்யாணம் பண்ணி வச்சேன்னா இவங்க நல்லா இருப்பாங்க, எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு, அதனால போறேன். இதெல்லாம் போக உண்மையான காரணம் நாம எதுக்கு இந்த மாதிரி ஒரு ரொட்டீனை ஃபாலோ பண்றோம்னா, பிகாஸ் ஆஃப் ஃபியர், அதாவது பயம். ஒருவேளை நான் பண்றது தப்பா போயிடுச்சுன்னா, ஒருவேளை நான் ரூட் மாத்தி எடுத்து காலேஜுக்கு போறதா அன்னைக்கு லேட்டா போயிட்டேன்னா, ஒருவேளை அந்த பக்கம் எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா, ஒருவேளை நான் சந்திக்க கூடாத ஏதாச்சும் ஒரு பிரச்சனை சந்திச்சிட்டேன்னா, இந்த மாதிரி ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர், ஃபியர் ஆஃப் மேக்கிங் மிஸ்டேக்ஸ், இந்த மாதிரி பல விஷயங்கள் காரணமா தான் நாம எப்பயுமே ஒரு நம்பிக்கைய நமக்கே தெரியாம நம்ம மனசுல பதிச்சுக்கிறோம். அது என்னன்னா, நோவிங் இஸ் சேஃப். எனக்கு என்ன நடக்க போகுது, நான் வந்து தெரிஞ்ச இடத்துல இருக்கேன்னா, நான் வந்து எனக்கு ஒரு கம்ஃபர்டபுள் இடத்துல இருந்தேன்னா நான் சேஃபா இருக்கேன் அப்படின்ற ஒரு விஷயத்த என் பிரெயினுக்கு நானே சொல்லிக்கிறேன். ஸோ அது பிரெயின் ஒரு புதுசா ஒரு விஷயத்த பார்க்கும்போதோ, ஒரு புதுசா விஷயம் ட்ரை பண்ண நினைக்கும் போதோ, அது வந்து ஒரு த்ரெட்டா இருக்கலாம், அது வந்து ஒரு பயமுறுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கலாம், அது உங்களுக்கு செட் ஆகாத ஒரு விஷயமா இருக்கலாம் அப்படின்னு பிரெயின் நமக்கு சொல்ல ஆரம்பிக்குது. அப்படி பயம் மூலியமா நடக்கிற நம்மளை ஸ்டாப் பண்ற அந்த விஷயங்கள் எல்லாமே நம்மளோட பல எக்ஸ்பீரியன்ஸ் அடைய விடாம நம்மளோட பல வாய்ப்புகளை தடை பண்ணக்கூடிய ஒரு விஷயமா மாறி போயிடுது. அப்போ அந்த ஃபியர் எப்படி ஹேண்டில் பண்றது? கரெக்ட் தானே? அந்த ஃபியரை எப்படி பார்க்கறது மூலயமா அந்த ஃபியரை ஒரு வெப்பனா மாத்தி, ஒரு ஆயுதமா மாத்தி, எப்படின்னா எனக்கு தேவையான விஷயங்களை பண்றது, எப்படி புது விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்றது, எப்படி பல ஆப்பர்ச்சுனிட்டிஸை நான் பயன்படுத்திக்கிறதுதான் இந்த புக்ல, அதாவது திஸ் புக், தி யூ ஹேவ் த பவர் சூசிங் கரேஜ் இன் அ கல்ச்சர் ஆஃப் ஃபியர் அப்படின்ற இந்த புக்கோட ஆத்தர்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. அதை பத்தி தான் இந்த வீடியோ பார்ப்போம். ஹாய், இது ஜெயபிரகாஷ், வெல்கம் டு மந்தமிழ். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதே மாதிரி இந்த பயத்தை முன்னிறுத்தி நம்ம ஆபீஸ் ஸ்பேஸ்லயும் சரி, இல்ல ஒரு புது காலேஜ்லயோ இல்ல ஒரு புது கோர்ஸ் கத்துக்கிறோம்னா கூட இந்த பயம் வந்து நம்மள பல விஷயங்கள் பண்ண விடாம இருக்கு. பிகாஸ் ஆஃப் பயத்தை நம்ம பார்க்கிற பார்வையினால பல விஷயங்கள் நம்ம பண்ண விடாம போகுது. ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு ஒரு சேலஞ்சிங்கான ஒரு டாஸ்க் நமக்கு ஆபீஸ்க்கு கொடுக்குறாங்களோ, இல்ல ஒரு சேலஞ்சிங்கான ஒரு ப்ராப்ளம் நமக்கு வந்து ஒரு கோர்ஸ் நம்ம பார்க்கணுமோ, அதை வந்து எவ்வளவு முடிஞ்சு எனக்கு சுத்தமா வராது, நான் தெரியாம இவங்க மாட்டிக்கிட்டேன்னு நினைக்கிறத விட இட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் க்ரோத் நம்ம பார்க்க மாட்டோம். இது வந்து என் வாழ்க்கையை முடிச்சுட்டு நான் இப்ப கண்டிப்பா தப்பா தான் பண்ண போறேன், டாஸ்க் எனக்கு கண்டிப்பா வரப்போறது கிடையாது, இது மூலியமா டிசப்பாயின்மெண்ட் தான் பட போறேன், சுத்தி இருக்கவங்க கஷ்டம் தான் கொடுக்க போறேன், அவங்க வந்து இந்த தப்பா நினைச்சுக்க போறாங்கன்னு யோசிச்சு ஃபியரை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணக்கூடிய ஒரு எமோஷனா நம்ம பாக்குறோமே தவிர, அந்த ஃபியர் மூலியமா அந்த ஃபியரை வந்து ஒரு ஃபியூலா மாத்த நம்ம பாக்குறது. சோ அது எப்படி நம்ம பண்றது அப்படின்றது இந்த வீடியோ கண்டிப்பா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த புக்கோட ஆத்தர் என்ன சொல்றாங்கன்னா, ஃபியரை வந்து ஒரு ஸ்டாப் சிக்னலா பார்க்காதீங்க, இது வந்து அப்பதான் நீ மூவ் பண்ணணும், அப்பதான் நீ அதை நோக்கி போகணும் அப்படின்னு சொல்ற ஒரு சிக்னலா பாருங்க. ஒரு பயம் வந்துச்சுன்னா இதுக்கு மேல அதை பண்ண மாட்டேன்னு ஸ்டாப் பண்றத விட, அப்போ நான் அதை பண்றது மூலியமா எனக்கு ஒரு நல்ல க்ரோத் கிடைக்கும், எனக்கு ஒரு நல்ல ப்ரோக்ரஸ் இருக்கும், நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணிப்பேன்னு நமக்கு தெரியும் பொழுது நம்ம அந்த விதத்துல அந்த விஷயத்த பார்க்கணுமே தவிர
எவ்ரிதிங் இஸ் ஓவர், இதோட முடிஞ்சுன்னு சொல்லி ஃபியரை அந்த பார்வையில பார்க்கும்போது தான் ஃபியர் வந்து நமக்கு ஒரு எனிமியா இருக்கு. ஸோ எப்பவுமே ஒரு அன்சர்டினிட்டி வரும்போது, நம்மளால முடியாத ஒரு விஷயத்தை நடக்கும்போது, ஒரு முடியாத ஒரு ப்ராப்ளம் நமக்கு வரும்போது நமக்கு பயம் வரதான் செய்யும் டாக்டர் சொல்றாங்க. ஸோ தட் இஸ் அன்சர்டினிட்டின்னு ஒன்று இருக்குன்னா பயம் கண்டிப்பா இருக்கும். அதனால அந்த பயத்தை வச்சு நம்ம ஸ்டாப் பண்ணக்கூடாது. அந்த பயத்தை ஒரு ஃபியூவலா எடுத்துக்கிட்டு ஓகே அப்பதான் நம்ம இதை பண்ணணும், இதை பண்ணாதான் நம்ம ஒரு க்ரோத் அடைவோம். நம்ம வந்து நமக்கு தேவையான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ், பல கேட்ஸ் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு திறக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும்னு இந்த புக்கோட ஆத்தர் சொல்றாரு. ஸோ புதுசா ஒரு ரூட்டை ட்ரை பண்ணுவோம். டெய்லியும் போயிட்டு இருக்க ஒரே ரூட் இல்லாம ஒரு புது ரூட்டை ட்ரை பண்ணுவோம். மேபி டைம் லேட்டாக வாய்ப்புகள் இருக்கு, பட் அட் சேம் டைம் அது தப்பாக போகணும்னு அவசியம் கிடையாது. உங்க பயம் தான் சொல்லிக்கிட்டே இருக்கு அங்க இருக்கிறது தப்பா, பிகாஸ் உங்களுக்கு தெரியாது நீங்க டைம் லேட்டா போவீங்களா தெரியாது, அங்க ஏதாவது உங்களுக்கு தப்பா நடக்குமா தெரியாது, எதுவுமே உங்களுக்கு தெரியாது. தெரியாதனால மட்டும்தான் அந்த பயம் வருது. ஈவன் உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா கண்டிப்பா பயம் இருக்காது. சோ அங்க தப்பா தான் நடக்கும்ன்ற பயத்தை இல்லாம அங்க வாட் எவர் த ஆப்பர்ச்சுனிட்டிஸ், வாட் எவர் த பியூட்டிஃபுல் திங்ஸ் யூ கோயிங் டு சீ நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அந்த விஷயத்துல பல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு கிடைக்கும், பல நல்ல விஷயங்கள் நமக்கு அந்த புது ரூட்ல நம்ம பார்ப்போம்னு இந்த புக்கோட ஆத்தர் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாங்க. சோ when we face a new problem or new டஃப்பான ஒரு டாஸ்க நம்ம ஆபீஸ் ஸ்பேஸ்ல ஃபேஸ் பண்றோம் அப்படின்னா, நான் இப்ப ஃபெயிலியர் என்ன பண்றது, என்னால டாஸ்க பண்ண முடியாம போயிட்டு என்ன பண்றது, நான் இதை தோத்துட்டா என்ன பண்றதுன்னு யோசிக்காம அந்த பயத்தை உங்களுக்குள்ள வரவிடாம, நான் இப்ப இதை பண்ணா எனக்கு ஒரு நல்ல விஷயம் கிடைக்கும், எனக்கு இன்சென்டிவ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு, எனக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்க வாய்ப்பு இருக்கு, நான் ஒரு நல்ல ஸ்பேஸ்க்கு போவேன், எனக்கு ஒரு லேர்னிங் கிடைக்கும், எனக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்னு அந்த பயத்தை இந்த மாதிரி ஷேர் பண்றது மூலியமா பயத்தை ஸ்டாப் பண்ற ஒரு சிக்னல்ல இருந்து நம்மள ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணி லேர்னிங்கே இல்லாத இடத்துல ஒரு லேர்னிங்கை கொண்டு வந்த ஒரு எமோஷன் ஆஃப் ஃபியரை நம்மளால மாற்ற முடியும். ஸோ ஆல்வேஸ் சி ஒரு சேலஞ்ச் வருதுன்னா அது ஒரு க்ரோத்துக்கான பிளேஸா நினைக்கவே தவிர எல்லாம் முடிஞ்சு போச்சு வாட் இஃப் ஐ ஃபெயில், நான் தோத்துட்டு என்ன பண்ணுவேன், நான் எக்ஸ்பெக்டேஷன் என்ன பண்ணுவேன் எதுவுமே யோசிக்காம எவ்ரிதிங் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ் நினைச்சு நம்ம மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு இந்த புக்கோட ஆத்தர் நமக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. ஸோ இந்த எண்ட் இந்த முடிவுல பயத்தை நம்மளை தடுத்து நிறுத்த ஒரு கருவியா பார்க்காம நம்மள மூவ் பண்ணி ஒரு டிரைவிங் ஃபோர்ஸா கொண்டு போற ஒரு கருவியா பார்க்கறது மூலியமா பல வாய்ப்புகள் நம்ம தேடி வந்து செய்யும். நம்ம பல அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணுவோம், நம்ம மென்டல் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். பிகாஸ் நம்ம எப்போ ஃபியர் ஒரு டிரைவிங் ஃபோர்ஸா பாக்குறோமோ அப்ப நிறைய சேலஞ்சஸ் சால்வ் பண்ணுவோம். நிறைய சேலஞ்சஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது நமக்கு ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸ் வரும். நான் இவ்வளவு பண்ணிட்டேன்டா, நான் இவ்வளவு விஷயங்கள் சால்வ் பண்ணிட்டேன், திஸ் மச் ஸ்ட்ராங்கான ஒரு பவர் நமக்குள்ள வரும்பொழுது we can do more things by keeping that particular thing as base, அந்த particular satisfaction ஒரு பேஸா வச்சு இன்னும் பல விஷயங்கள் நம்மளால அச்சீவ் பண்ண முடியும். ஸோ ஃபியரை ஒரு ஸ்டாப்பிங் எமோஷனா பார்க்காதீங்க, ஒரு ஸ்டாப்பிங் சிக்னலா பார்க்காதீங்க. ஃபியரை ஒரு டிரைவிங் ஃபோர்ஸா பாருங்க, உங்களை ஒரு மோட்டிவேட் பண்ணக்கூடிய கருவியா பாருங்க. அந்த ஃபியர் தான் நம்மள 10th நிறைய மார்க் எடுக்க வச்சு, அதே ஃபியர் தான் நம்மள +2 படிக்க வச்சது. பிகாஸ் என்ன ஆகும் நல்ல காலேஜ் கிடைக்குமோன்னு சொல்லி நம்ம உழுந்து படிச்சோங்க. அந்த மார்க் அந்த ஃபியர் தான் நம்ம படிக்க வச்சு, காலேஜ்ல பிளேஸ்மெண்ட் நம்ம ஆச்சுன்னா அந்த ஃபியர் தான் நம்ம ட்ரைவ் பண்ண வச்சு, நல்ல கம்பெனி பிளேஸ் ஆகணும் பயத்திலேயே நம்ம படிச்சோம். ஸோ அந்த இடத்துல என்ன ஆயிருக்குன்னா நமக்கே தெரியாம நம்ம பயத்தை சேனல் பண்ணி நம்ம ஒரு ஸ்கில்ல வளர்த்து நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணி நமக்கு தேவையான விஷயங்களை நம்ம அடைஞ்சிருக்கோம். ஸோ திஸ் திங் அப்ளைஸ் இன் எவ்ரி பிளேஸ். ஸோ பி கான்ஃபிடென்ட். நம்ம இந்த ஃபியரை எப்படி பார்க்கறது மூலயமா, இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கறது மூலயமா பல விஷயங்களை அச்சீவ் பண்ணுவோம். அவ்வளவுதான், வீடியோ முடிஞ்சிருச்சு. உங்களை இன்னொரு வீடியோல பார்க்கறேன். பாய்.